கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் நீங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், என்னை காப்பாற்றுவார், தீமைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், அதற்கு பதிலாக தீமையை அழிப்பார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னா, என் பாவத்தை இயேசு மன்னிச்சாரு, என்னை ரட்சித்தார் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுது. இல்ல தீமை அழிச்சதுனாலதான் கிருபை வந்தது. கிருபை வருதுன்னா அங்க தீமை அழிக்கப்படணும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எப்படி வேணா சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு உங்கள் சகோதரனாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர்னாலே தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன், அவர் தீமையை பார்க்க மாட்டார், பார்த்துட்டு சகிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை துதியுங்கள். Shalom, shalom. Nothing is missing, nothing is broken. In the name of Jesus Christ. இந்த புதிய வருஷத்தின் முதல் வாரத்தில் கர்த்தருடைய கிருபையை பற்றி நான் போதிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய கிருபையை பற்றி பேச விரும்புகிறேன். கிருபை கிறிஸ்தவர்களுக்கு பொதுவாக எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியமா இருக்கிறது. கிருபை என்றவுடன் என்ன நமக்கு ஞாபகம் வருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வருகிறது. அல்லது கிருபை என்று சொல்லும்போது பாவத்தை பற்றி நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆனா என்னதான் நம்ம கிருபைன்னு நம்ம சொன்னாலும், கிருபைக்கு நம்மளால வாழ்க்கையில ஒரு வெயிட்டேஜ் கொடுக்க முடியல. நிறைய கிருபையை பற்றி சொல்றோம், அது எந்த மாதிரி போயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது கேட்டா எப்படி இருக்கீங்கன்னா, ஆண்டோடைய கிருபையில நல்லா இருக்கங்க அப்படின்னு. அது கிருபைங்கிறது ஒரு பக்தி கேட்ட ஒரு வார்த்தையா. அதாவது நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க ஆண்டவரை ஃபாலோ பண்றோம், எங்களுக்கு ஆண்டவர் தான் உதவி செய்கிறார், ஆகவே யார் எப்ப என்ன கேட்டாலும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா கர்த்தருடைய கிருபையால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறது நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு கிருபை சொல்லப்படுறோமே ஒழிய, அதை தாண்டி ஆண்டோடைய கிருபைக்கு ஒரு வெயிட்டேஜை நம்மளால கொடுக்க முடியுதா? கர்த்தருடைய கிருபையில தாங்க நான் வாழ்றேன்னு சொல்றோம், கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையில் வெற்றி இருக்கா? அப்ப கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ரட்சிப்பை கொடுத்து விட்டது. வாழ்ற வாழ்க்கையில கர்த்தருடைய கிருபையில தான் வாழ்றோங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு வந்துட்டு, ஆனா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் வெற்றி காணப்படுகிறதா? கிருபை இப்ப வெற்றி கொடுக்கணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் சில பகுதியில் தோல்வி காணப்படுகிறதே. அப்போ ஏன் நம்ம கிருபையை சரியாக புரிஞ்சுக்கல? கிருபைக்கு கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜை நம்மால் கொடுக்க ஏன் முடியலை அப்படின்னா, கிருபையின் ஆழத்தை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. இப்போ இந்த வருஷத்தில் முதல் வாரத்தில் வந்திருக்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு இந்த கிருபையை புரிந்து கொள்ளும் போது, கிருபையில் வாழ்வதுனா என்ன அப்படின்னு, அந்த வெற்றியை அடைய கிருபையினால் உண்டாகும் வெற்றி, கிருபையினால் உண்மையிலே நாம் எப்படி வெற்றி பெற போகிறோம் என்பதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். அதனால தான் நான் இன்னும் வசனத்துக்குள்ள போகலை. ஆனால் கிருபைன்னு சொல்லும் போதே நமக்கு எதெல்லாம் அதுக்கு விரோதமானதை நம்ம நினைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பாவத்தை நினைக்கிறோம். கிருபையினுடன் ஞாபகத்துக்கு வர வார்த்தை பாவமாக இருக்கிறது அல்லது தகுதியற்ற தன்மை, இது போல தான் நமக்கு நம்மளுடைய மனதுக்கு வருகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையாக வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தா கிருபைக்கு விரோதமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக சொல்லப்படுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமையாக இருக்கிறது. கிருபைக்கு விரோதமான வார்த்தை என்ன பைபிளில்? பெருமை. அப்புறம் கிருபைக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற வார்த்தை தீமை. சொல்லுமா? தீமை. பாவம்லாம் அப்புறம்தான். ஏன்னா பாவத்துக்கே என்ன காரணம் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, வேதம் கிருபை என்று சொன்னால் அங்கே தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமையை பற்றி தான் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். 2 புதிய ஏற்பாட்டு வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 1 யாக்கோபு 4ஆம் அதிகாரம். அங்கதான் நம்ம புதிய வருஷத்தில் ஆரம்பிச்சோம். கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி தான் நான் பிரசங்கத்தை முடித்தேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அப்ப கிருபைக்கு ஒரு அளவு இருக்கு. ஹல்லேலூயா. கிருபை அளிக்கிறாரே என்று எழுதவில்லை, அதிகமான கிருபை அளிக்கிறாரே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கு எனக்கு. கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் என்று யாக்கோபு எழுதவில்லை, அதிகமான கிருபை அளிக்கிறாரே. கிருபை அளிக்கிறார். ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நல்லா இருந்துச்சு கேட்கறது. அதிக கிருபை. இங்க பார்த்தா தேவனை எதிர்த்து நிற்கிறாரே. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப கிருபைக்கும் தாழ்மைக்கும் சம்பந்தம் இருக்கிறது போல கிருபைக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எப்படி நம்ம இந்த அதிக கிருபையை இந்த வருஷத்தில் பெற்று வாழ்வது எப்படி? அப்ப நீங்க நினைக்கலாம், தாழ்மையை பத்தி பாஸ்டர் பேச போறாரு அப்படி. தாழ்மைக்கு நான் இப்ப பேசல, தாழ்மைக்கு கடைசியில வரேன். முதல்ல பெருமையை பத்தி பேச விரும்புகிறேன், அப்புறம் பார்க்கலாம். சரி, இன்னொரு வசனம் பார்ப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்கள். எபேசியர் 2, 8, 9.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதில்ல. ரட்சிப்பை பத்தி சொல்றாரு. கிருபையை கொண்டுதான் தேவன் உங்களை ரட்சித்தார், என்னையும் ரட்சித்தாரு. இது யாருமே நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. மேன்மை பாராட்ட முடியாதுன்னு மட்டும் சொல்ல, பெருமை பாராட்டாதபடிக்குன்னு எழுதியிருக்கிறது. அப்போ புதிய ஏற்பாட்டிலே 2 வசனங்கள், 2 அப்போஸ்தலர்களுடைய வசனங்கள் சொல்லுகிறது, கிருபைன்னு வந்தா அங்க பெருமை காணப்படக்கூடாது. பெருமை என்று ஒன்று காணப்படும் என்று சொன்னால் அங்கே கிருபை காணப்படாது. இப்ப இந்த கிருபை எப்ப வெளிப்பட்டது, கிருபை எப்பொழுது வெளிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உண்டாயின அப்படின்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம். இயேசு பிறந்த பிறகுதான் பூமிக்கு தேவன் கிருபையை தன் மக்களுக்கு கொடுத்தார் நினைக்கிறோம். அப்படி அது கிடையாது. ஏன்னா இயேசு மாம்சத்துல தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு. அவர் ஆதியிலேருந்து இருக்கிறார். ஆமேன். அவருக்கு துவக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் சொல்ற, நான் ஆலஃபும் தவுமாய் இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்றார் ஆண்டவர். அப்போ அவருக்கு முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை. அப்ப கிருபைக்கும் என்ன பண்ணியிருக்க தேவையில்லை, என்ன கிடையாது, முடிவும் கிடையாது ஆரம்பம் கிடையாது. இயேசு எப்போதும் இருக்கிறார் என்று சொன்னால் தேவனிடத்தில் கிருபையும் எப்போதும் இருக்கிறது. ஆனா ஏன் வேதம் கிருபைன்னு என்று சொல்லும் போது இயேசுவை மட்டும் அதிகமாய் சம்பந்தப்படுத்தி பேசுகிறது இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஆவியானவரை பத்தி சொல்லும் போது கூட கிருபையின் ஆவியானவர் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனா விசேஷமா ஸ்பெசிபிக்கா கிருபை அப்படின்னாலே அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது இல்லையா? ஏன் அப்படி? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர்ல இயேசுக்கு மட்டும் அந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. நம்ம சபையின் முடிவின் ஆசீர்வாதத்தோடு என்ன சொல்றோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சொல்லி தான் முடிக்கிறோம். அப்போ இந்த கிருபைக்கு ஏன் இயேசு அவ்வளவு முக்கியமாக இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திருத்துவ தேவனில் இந்த கிருபையோட, அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவோட பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட எக்ஸிகியூஷன் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் கிருபையை ஆபரேட் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் மூலமாக தான் இந்த கிருபை ஆபரேட் பண்ணப்படுகிறது. தேவன் அன்புள்ளவர். ஆனால் ஸ்பெசிபிக்கா கிருபைன்னு பார்க்கும்போது பரலோக தேவனுடைய திருத்துவ தேவனில் அந்த கிருபை என்கிற அந்த காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஆப்ரேட் பண்ணப்பட வேண்டும், எக்ஸிக்யூட் பண்ணப்பட வேண்டும் சொன்னா, ஏன் அப்படி தேவன் அதை வைத்திருக்கிறார்? தேவன் யார்? தேவன் யார்? அவருடைய பிரதானமான குணங்கள் என்ன? தேவனை பத்தி நிறைய காரியங்கள் நமக்கு தெரியும். தேவன் யார்? உங்களை நான் 3 வாட்டி கேட்டேன். நீங்க சொல்லலாம், தேவன் நல்லவர், தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், கர்த்தர் சிருஷ்டிகர்த்தர், கர்த்தர் சர்வஞானி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இயேசு சொல்றார் இல்லையா, மனுஷனால் கூடாதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நான் எதை ஃபர்ஸ்ட் இப்ப இன்னைக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் சொல்றேன், தேவனுக்கு கூடாத காரியம் ஒண்ணு இருக்கு. வேதம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும். நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு கூட கூடாத காரியம் ஒண்ணு இருக்கிறது. ஒண்ணு செய்ய மாட்டார் தேவன். தேவனால் எல்லாம் கூடும், அதே சமயத்தில் தேவனுக்கு ஒரு காரியம் கூடாது. வாசிப்போம். ஆபகு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. கர்த்தரால் என்ன முடியாது தெரியுமா? தீமையை பார்க்க முடியாது. எல்லாம் கூடும் அவரால, ஆனா தீமையை பார்க்க மாட்டார். அங்கதான் நமக்கு இன்னைக்கு பிரசங்கத்தின் முக்கிய சாராம்சமே. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அவர். அவர் கண்ணில் தீமையை பார்க்கவே முடியாது. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே. அநியாயத்தை பார்க்க மாட்டார், தீமையை பார்க்க மாட்டார். பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இதான் அவனுடைய கேள்வி. நான் ஒரு தீர்க்கதரிசி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். தீமையை பார்க்க மாட்டீர், அநியாயத்தை பார்க்க மாட்டீர். ஆனா இன்னைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது நீர் அப்படிப்பட்டவரா எனக்கு தெரியலையே, என்ன விஷயம் அப்படின்னு ஆபகுக்கு கேள்விக்கு நான் ஒரு கேள்வி. தேவன் இதுவரைக்கும் தீமையை பார்த்ததே இல்லையா? இல்ல 2வது கேள்வி, தேவன் தீமையை பார்ப்பதே கிடையாதா? தேவன் தீமையை பார்க்க மாட்டாரா? இல்ல இதுவரைக்கும் தேவன் தீமையை பார்த்ததில்லை. இவன் சொல்றான் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனே அப்படின்னா, தேவன் தீமையை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதா? இல்ல பார்க்கவே மாட்டாரா அப்படின்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒண்ணு, அவர் தீமையை பார்க்க மாட்டாதவர். இவன் சொல்றான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களேன்றான். நான் சொல்றேன், அப்ப இது வரைக்கும் கர்த்தர் எந்த தீமையுமே பார்த்தது இல்லையா? இல்ல பார்க்கவே மாட்டாரா
நான் தீமையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் தீமையை பார்க்காம தான் இருந்தார். தேவன் தீமையை பார்த்தது கிடையாது. எது வரைக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியம் பரலோகத்தில் நடக்கும் வரைக்கும் தேவன் தீமையை பார்க்கவே இல்லை. பரலோகம் நன்மையினால் நிறைந்த இடம், தேவனுடைய வாசஸ்தலம், தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துல எந்த தீமையும் கிடையாது. அது வெறும் நன்மையினால் நிறைந்த இடம். தேவன் வாசம் பண்ணார்னா அங்கே எப்படி தீமை இருக்க முடியும்? அதாவது வரப்போகிற இயேசு கிறிஸ்து வந்த பிறகு 1000 வருஷம் பூமியில் அரசாளும் போது அந்த ஏசாயாவில் எழுதியிருக்கிறது, அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை. இயேசு ஆட்சி செய்ய கூட அவருடைய பர்வதத்தில் தீங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தீமை செய்கிற விலங்குகள் கூட இன்னைக்கு தீமை செய்யாது. ஏன்னா உண்மையிலே தேவன் எந்த விலங்குகளையும் தீமை செய்யும்படியாக உண்டாக்கலை. பாவத்து நிமித்தம் இன்னைக்கு என்ன பண்ணுது? சர்ப்பம் விஷத்தை வச்சு மனுஷங்களை கொள்ளுது. சின்ன பிள்ளை விரியன் பாம்பு புத்துல விளையாடும் என்று எழுதியிருக்காரு. இன்னைக்கு அந்த பாம்புக்குள்ள போய் நீங்க பெரியவங்களே போக முடியாது. கரடியும் பசுவும் ஒன்னாய் மேயுன்னு எழுதியிருக்கு. எப்படி நடக்க போகுது? ஏன்னா தேவன் இருக்கிற இடத்துல தீமை இருக்கக்கூடாது. தீமை தேவன் பார்க்க மாட்டார். அப்ப தீமை இல்லாத இடமா இருந்த பரலோகத்தில் முதலாக எப்படி தீமை வந்ததுன்னு கேட்டீங்கன்னா நமக்குலாம் தெரியும். பிசாசு என்ன பண்ணுனான்? பிசாசு என்கிற ஒருவன் என்ன பண்ணுகிறான்? தேவன் அவனை ஆராதனையில் வைத்திருந்தார். அதாவது தேவன் இது வரைக்கும் தீமையை பார்க்கல. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த தூதன் பிசாசு என்ன பண்ணுகிறான்? முதல்ல கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமை. வாசிப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்கள். உன் ஆடம்பரமும் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தருண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனின் நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். இவன் என்ன பண்றான்? தீமையே இல்லாத தேவ சமூகத்தில் இவன் என்ன செய்கிறான்? அவன் சொல்றான், அவருக்கு அருகிலே நின்னவன் அவரை பார்த்து, அவருடைய மகிமையை பார்த்து ஆராதித்து கொண்டிருந்த ஒருவன் ஒரு நாள் நினைக்கிறான், அவருக்கு ஒப்பாக நான் மாற வேண்டும். எந்த தேவன் இவனை ரொம்ப அழகா படைச்சிருந்தார் ஆண்டவர். அவனுக்கு பெருமை என்னன்னா, தன்னுடைய அழகுல மயங்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவன் சொல்லுகிறான், அவருக்கு ஒப்பா நான் ஆகணும். முதல் பிரச்சனை என்ன? அவருக்கு ஒப்பா நான் மாறணும் கேட்டீங்கன்னா, ரெண்டாவது சொல்றான், அந்த நட்சத்திரங்கள், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேங்கிறான். ஏன்னா அவன் இருந்த இடம் நட்சத்திரங்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தூதர்கள் இருக்கிற இடம். அங்க இருந்தவன் இங்க இருக்க மாட்டேன், நட்சத்திரங்களோட தேவன் என்ன வச்சிருந்தா அதுவே பெரிய இடம், அங்க இருக்க மாட்டேன், அதையும் தாண்டி தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் உயர்வேன் என்று சொல்லி அவன் ஏற பார்க்கிறான். அப்ப என்ன பண்ணுகிறான்? அவன் 3 தீமையை செய்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3 தீமைகள் அங்கே வருகிறது. அப்ப முதல்ல என்ன பண்றான்? பரலோகத்தில் எந்த தீமையும் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு எல்லாமே தெரியும், திருத்துவ தேவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேரா இருக்காங்க. ஆனா 3 பேரா இருந்தாலும் அங்கே சமாதானம் இருக்கிறது. அவர்களுக்குள்ள என்ன கிடையாது? எந்த பிரிவினை கிடையாது. நல்லா புரிஞ்சிட்டு வாங்க நான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம். தேவன் இருக்கிறார், 3 பேரா செயல்படுறார். ஆனா தேவனுக்குள்ள எந்த ஈகோ கிளாஷும் கிடையாது. 3 ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், தீமை இல்லாத பரலோகம். இவன் முதல்ல என்ன பண்ணுகிறான்? அந்த இடத்துல போயிட்டு கர்த்தருக்கு விரோதமாக எழும்பும் போது முதலாவது தீமை அங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா பெருமை வந்தது. பெருமை வந்தோடனே என்ன பண்ணான்? ரெண்டாவது அவன் சொன்னதை கேட்ட தூதர்களை அவன் பக்கம் இழுத்து அங்கே பிரிவினை உண்டு பண்ணி, பெருமை என்னத்தை உண்டு பண்ணி? பிரிவினைய. ஆனால் தேவன் எந்த பிரிவினையும் இல்லாமல் இருக்கிறாரு. பிரிவினை இல்லாத இடத்துல அந்த பெருமை என்ன பண்ணுது? பிரிவினை உண்டாக்குனது என்று சொல்லி பார்க்குறோம். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினான். பெருமையின் விளைவு பிரிவினை, பிரிவினையின் விளைவு கன்ஃபியூஷன், குழப்பம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தூதர்களுக்குள்ள ஒரு 3ல் 1 பங்கு பேருக்கு இப்போ குழப்பம் வந்துருச்சு. நம்ம தேவனை ஆராதிக்கணுமா இவனை ஆராதிக்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? உடனடியாக அவனை, இந்த தீயவனை பரலோகத்திலிருந்து கீழே தள்ளினார் என்று சொல்லி பார்க்குறோம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குறீங்கன்னா, தீமை இதுவரைக்கும் பார்க்காத இந்த சுத்தக்கண்ணன் இப்போ தான் தீமையை முதல்ல பார்க்குறாரு. அப்போ அந்த தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த தீயவனுக்கு உடனடியாக ஒரு முடிவை உண்டு பண்ணி அவனை அங்கிருந்து தள்ளிவிட்டார். அப்போ நான் என்ன அர்த்தம்னா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணா தீமையை பார்க்கவே மாட்டான்னு அர்த்தம் இல்லை. தீமையை பார்த்தார்னா உடனடியாக அதுக்கு தீர்வை உண்டாக்கி விடுவார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தீமையை பார்த்தா என்ன பண்ணுவார்? முதல்ல இந்த இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்கிறான்ல, தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணனே, இவன் தீமை செய்யும்போது எதுக்கு அமைதியாக இருக்கிறீன்னு கேட்குறான்ல, அதுக்கு என்ன பதில் தெரியுமா உங்களுக்கு? தேவன் என்னைக்கு தீமையை பார்த்தாரோ அன்னைக்கே அதுக்கு முடிவை முன்னாடியே உண்டு பண்ணிவிடுவார். அவர் முடிவை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. முதல் தீமை மனுஷனை வஞ்சித்துட்டான். வஞ்சித்த உடனே தேவன் என்ன சொல்றாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், என்னுடைய குமாரன் வந்து உன் தலையை நசுக்குவார். அப்போ முடிவை எப்போ டிக்ளேர் பண்ணாரு? தீமையை பார்த்த உடனே டிக்ளேர் பண்ணி விடுகிறார். அப்போ இன்னைக்கு உலகத்தில் தீமைகள் நடக்குதுன்னா கர்த்தர் பார்த்துட்டு இல்லை, அவர் ஏற்கனவே அதுக்கு என்ன முடிவு என்பதை டிக்ளேர் பண்ணிவிட்டார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் அர்த்தம், தீமையை பார்த்த உடனடியாகவே அதை எப்படி அழிக்க வேண்டும் என்று பார்க்கிற சுத்தக்கண்ணன். அங்கே முதல்ல தீமையை பார்க்காத சுத்தக்கண்ணன் முதல்ல தீமையை பார்த்தோன்னு என்ன பண்ணார்? அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார். ஆகவே தான் அவர் தீமையை பார்க்காத சுத்தக்கண்ணனாக இருக்கிறார். அவர் ஒரு முடிவை ஏற்கனவே பார்க்கிறவராக இருக்கார். நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ நம்ம என் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். கிடையாது. கர்த்தர் ஏற்கனவே அதுக்கு எப்படி உங்களுக்கு முடிவை கொடுக்கணுங்கிறத முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? பார்த்து விட்டார். அப்போ ஏன் கர்த்தர் வந்து நம்ம பார்க்குறோம் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்னா, பெருமை ஒன்று இருந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னா அந்த இடத்துல ஒரு பெரிய குழப்பம் உண்டாகும், பிரிவினை உண்டாகும், அங்கே வந்து எல்லா வித தீமை உண்டாகும். ஆகவே தான் தேவன் என்ன பண்ணுறாரு? பெருமை இருந்ததுன்னா அது தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் கூட கர்த்தர் உடனடியாக அதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். தாழ்மை வந்து எவ்வளோ முக்கியங்கிறதுக்காக நான் இதை இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு இப்போ பெருமையை பற்றி முக்கியம் இல்லை. இந்த வருஷத்தில் நாம் தாழ்மையோடு இருந்து கர்த்தருடைய கிருபையில் பெருக வேண்டும். ஆமென். ஏன்னா நான் சொன்னேன் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து கிருபையினாலே வந்து தீமையை அழிக்கிறவார்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வசனம் நம்ம வேதாகமத்தில் அதிகமாக வாசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்ல. அப்படின்னு வாசிக்கும் போதெல்லாம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நல்லவர், தீமையை பார்க்க மாட்டார், உடனடியாக கிருபையை கொண்டு நம்மை காப்பாற்றுவார்னு அர்த்தம். இன்டெரக்டாக சொன்னால் கர்த்தர் நல்லவர், என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் நீங்கள் சொல்லும்போது சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், என்னை காப்பாற்றுவார், தீமைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார், அதற்கு பதிலாக தீமையை அழிப்பார். அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் எப்பெல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்கிறீங்கன்னா, கர்த்தர் என்னை பாவத்திலேருந்து ரட்சித்தார், கர்த்தர் வந்து எனக்கு வந்து இதுக்கு கிருபை கொடுப்பாரு, அதுக்கு கிருபை கொடுப்பாரு, அப்படி கிடையாது. கர்த்தர் நல்லவர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னா என் குடும்பத்திலையோ என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலையோ என்னுடைய ஊழியத்திலையோ கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு தீமை வரும்போது அதை பார்க்க மாட்டார், அதை உடனடியாக அப்புறப்படுத்துவார் என்று அர்த்தம். அதான் சொன்னேன், கிருபைக்கு இதான் உண்மையான அர்த்தம். வேதாகமத்தின் அடிப்படையில் கர்த்தர் நல்லவர்னாலே என்ன அர்த்தம்? தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன். அப்போ கிருபை எதுக்கு கொடுக்குறாருனா, தீமை அழிக்க கிருபை கொடுக்குறார். அப்போ இயேசுவை எதுக்கு அனுப்பினார்னா, தீயவனை கல்வாரி சிலுவையில் அழித்து மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க அனுப்பினார். அப்போ கிருபைன்னு ஒன்று செயல்படணும்னா அங்கே ஒரு தீமை அழிக்கப்பட வேண்டும். தீமை அழிக்கப்படாமல் கிருபை வேலை செய்யாது. அப்போ கிருபை வேலை செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே தீமை இருக்க முடியாது. கிருபையில் இருக்க புரியுதா? அப்போ அர்த்தம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தீமை நடக்கலாமா? இனிமேல் நடக்குமா? அப்போ இன்றைக்கி இந்த வருஷத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் ஒரு வசனத்தை எழுதி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன யோசிக்கணும்? வாதை என் கூடாரம் அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, தீங்கு எனக்கு வராது. ஏன் தெரியுமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை எனக்கு இருக்கிறது. நான் கிருபையில் அப்போ பெருகணும்னா என்ன பண்ணணும்? கிருபையில் பெருகணும்னா எவ்வளவு நான் தேவனுக்கு முன்பதாக தாழ்மையாக நடந்து கொள்கிறேனோ. எப்படி பாஸ்டர் நான் தாழ்மையாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதை அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி தாழ்மையாக இருக்கிறதுன்னு.
உண்மையான தாழ்மை இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா இயற்கையாகவே தாழ்மைனா ட்ரை பண்ணால் வராது. சிலருக்கு அவங்க குணம் ரொம்ப தாழ்மையாக நடப்பாங்க, அதனால் அது தாழ்மைன்னு சொல்ல முடியாது. அதாவது அமைதியாக இருக்கிறது பேர் தாழ்மை இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. சத்தமாக பேசுகிறவன் தாழ்மை உள்ளவன் கிடையாது. அமைதியாக பூனை மாதிரி இருக்கான் பாருங்க, அவன் தாழ்மை உள்ளவங்கிறத அந்த உலகம் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த அமைதியாக இருக்கிறவன் வைக்கிற வேட்டு தான் பெரிய வேட்டாக இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்துவின் பார்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஏன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும் இந்த கிருபை வெளிப்படுதுன்னா, இயேசு தான் மனுஷனாக எல்லாம் செய்வார். ஹல்லேலூயா. இயேசு தான் இந்த பூமிக்கு மனுஷனாக ஒரு மனுஷன் பாவம் பண்ணபடினாலே சிலுவையில் அவர் மரித்து இந்த கிருபையை எக்ஸிக்யூட் பண்ணுற பார்ட் இயேசுவோடது. இயேசு ஒரு இடத்த சொல்லுகிறார், பிதாவானவர் நியாய தீர்ப்பு செய்யும் மொத்த அதிகாரத்தையும் யாருக்கு கொடுத்துருக்கிறார்? எனக்கு கொடுத்துருக்கிறார்னு. அப்போ கடைசி வரைக்கும் பிசாசு அழிக்க போகிறார் இல்லையா, அதை பிதா செய்ய போகிறாரா? ஆவியானவரா? யார் பிசாசு அழிப்பார்? இயேசு. இயேசுக்கு தான் அந்த முதல்ல எலும்புனான பெருமைக்காரன் அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறார். சிறுவையில் அவன் வல்லமையெல்லாம் பிடுங்கி கடைசியாக கூட அந்த தீமையை அழிக்க போகிற இயேசு தன்னுடைய சுவாசத்தினாலும் வார்த்தையினாலும் அவனை அழிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தீமை அளிக்கிற அந்த பார்ட், எக்ஸிக்யூட்டிங் பார்ட் ஆஃப் கிரேஸ், இட் பிலாங்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு என்னைக்கு நீங்கள் ஆண்டவன் சொன்னீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் கிருபை பிசாசை அழிக்கலைன்னா நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க? நம்ம எல்லாமே அவன் கையில் இருந்தோம். அவன் கையிலேருந்து பிடுங்கிறதுக்கு அதிகாரத்தை இயேசுவுக்கு பிதா கொடுத்தார். அதற்கான கிரயத்தை சிலுவையில் அவர் கொடுத்தபடினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னா, என் பாவத்தை இயேசு மன்னிச்சாரு, என்னை ரட்சித்தார் மட்டும்தான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுது. இல்லை, தீமை அழிச்சதுனால தான் கிருபை வந்தது. கிருபை வருதுன்னா அங்கே தீமை அழிக்கப்படணும். இதுதான் பைபிள். இன்னைக்கு என் குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை இருக்குன்னா என்ன அர்த்தம்? தீமை இல்லாமல் என்னை காத்துட்டு வருதான் அவருடைய கிருபை. பாவம் தீமை பெருகின இடத்துல அவர் கிருபை பெருகி எவ்வளோ தீமை இருக்கோ அந்த தீமையெல்லாம் ஆண்டவர் அழித்து மக்களை இன்னைக்கு ரட்சித்துட்டு வர்றார். இப்படிதான் கிருபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப நியாய தீர்ப்பு, அழிவு, இதையெல்லாம் யார் எக்ஸிக்யூட் பண்ண போறார்? இயேசு. அப்ப இயேசு கிருபை உள்ளவர்னா முதல்ல புரிஞ்சுக்கணும், கிருபை உள்ளவர்னா எனக்கு கிருபை உள்ளவர், என் சத்துருவுக்கு அழிவு கொடுக்கிறவர்னு அர்த்தம். கிருபையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க, கிருபையும் அழிவையும் பிரிக்க முடியாது. பைபிள்லேருந்து காட்டுறேன் பாருங்க, வேத வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வாசிப்போம். சங்கீதம் 107 எடுத்துட்டீங்களா? 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள். அப்படி சொல்ல கடவர்கள் புரிஞ்சுச்சா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை ஒன்று சொல்லிட்டு யார் அப்படி சொல்லணுமா? சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லப்படவர்கள். அப்ப சத்ருவின் அழிவிலிருந்து அவனை அழித்து யாரை தேவன் மீட்டாரோ அவங்க தான் சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு. அடுத்து இன்னொரு வசனம் காட்டுறேன். சங்கீதம் 136 17 முதல் 18 வசனங்கள். எப்படி தான் அந்த பிரசங்கம் உருவானுச்சு? நான் சொன்னேன் கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னேன்னா ஆண்டவர் சொன்னார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் நான் அப்படின்னாரு. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் என்கிட்ட ஆரம்பித்தார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அப்படின்னு. நான் கிருபையை பற்றி பேசினேன், அவர் தீமையை பற்றி பேசினார். அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு ரெண்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு. ஒரு 5 நிமிஷம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தேன், இவ்வளோயும் சொன்னார். இன்றைக்கி நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன், இவ்வளோயும் சொன்ன புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதை தான் நம்ம பிரசங்கம் பண்ணணும்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இந்த வசனம் தான் இருக்குது. நான் என்ன புதுசாக ஏதாவது எங்கேருந்தாவது கண்டுபிடிச்சி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்னா? வசனத்தில் இருக்கிறத தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த வசனத்தை ஆண்டவர் பேசி நமக்கு வெளிச்சம் கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் அவருடைய அன்பு. அப்போ இந்த சபையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 136 17 முதல் 18. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்காரம் கிருபை. யாருக்காக சங்கரித்தார்? தேவனுடைய மக்களுக்காக. பெரிய ராஜாக்களை எல்லாம் சங்கரித்த, ஏன்? அவனுங்கெல்லாம் துன்மார்க்கர்கள், போகிற வழியில் நின்னாங்க. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னங்க இது குண்டு போட்ட மாதிரி இருக்கு? நாங்கள் கூட கிருபைனா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பார்த்தோம், இங்கே சங்காரம் அழிவு. ஹல்லேலூயா. அடுத்து இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனங்கள்.
அங்கே அதை மட்டும் வாசிப்பேன். யோசபாத்துக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, நிறைய எதிரிகள் வந்துடுறாங்க, அவனால் சமாளிக்க முடியல. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, நான் யுத்தம் பண்ணுவேன், நீ போ அப்படின்னு சொல்கிறப்ப அந்த யோசபாத் என்ன பண்ணுறான், பாடுற மக்களை, பாடகர்களை வச்சு துதிக்கிறாங்க தேவனை. எப்படி துதிக்கிறான் பாருங்க. பின்பு அவன் தன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னே நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாட்டு பாடுறவங்களை நிறுத்திட்டான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினபடினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பெரிய சங்காரங்க. எப்போ அது சொல்கிற வரைக்கும் நடக்கலை. என்னைக்கு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னாங்களோ, கர்த்தர் நல்லவர்னா என்ன அர்த்தம், தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன். கிருபை கொடுக்குறான்னு என்ன அர்த்தம், உடனடியாக தீமையை அழித்து விடுவார். எல்லாம் சத்துருக்கள் வெட்டுண்டு அழிந்து போனார்கள். சிங்கிள் ஸ்டான்ஸா, ஒத்த வரி வாக்கியம். அங்கே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை துதியுங்கள். ஏன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னா புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே கர்த்தர் நல்லவர்னா தீமையை பார்க்க மாட்டாருங்க. உலகத்தில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இவ்வளோ தீமை நடக்குது, உங்கள் கர்த்தர் நல்லவர்னா ஏன் பார்த்துட்டு இருக்காரு, அவர் பார்த்துட்டு இல்லைங்க, அதை எப்படி முடிக்கணும் முடிவை ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு. காலம் நிறைவேறும் போது அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவார். அப்போ நாங்கள் சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு. அன்னைக்கு இயேசு வந்துடுவார். பயப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளே, இந்த வருஷத்தில் பயப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் இது வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி உங்கள் சகோதரனாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர்னாலே தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன், அவர் தீமையை பார்க்க மாட்டார், பார்த்துட்டு சகிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை துதியுங்கள். இந்த வருஷம் முழுவதும் பிசாசை துரத்தி அடியுங்கள். நீங்கள் உங்களை பெருமைக்கு கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா இவ்வளோ தீமை, தீமையே இல்லாத பரலோகத்திலேயே ஒரு பெருமை, அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துலையே பெருமை இவ்வளோ பிரச்சனையை உண்டாக்கிருக்குன்னா பூமியில் பெருமை எவ்வளோ பிரச்சனையை உண்டாக்குன்னு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளை தாழ்மைக்கு ட்ரைன் அப் பண்ணணும். நம்மளை என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை இவ்வளோ டேஞ்சர், ஏன்னா பெருமை வந்து இவ்வளோ பெரிய டேஞ்சராக வேதம் சொல்கிறதுனால நம்மளை கூடுமான வரைக்கும் தாழ்மைக்கு நம்முடைய ஆத்மாவை ட்ரெயின் அப் பண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபவாசத்தை எதுக்கு தேவன் வச்சார்னா ஆத்மாக்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி.